இப்போ நம்ம கேம்ப் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு கேம்ப் பண்ணி, எனக்கு மறந்தே போச்சு. இங்கே பாருங்கள், தார்பாய் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல பாம்பெல்லாம் நிறைய இருக்குது, அதனால தார்பாயை கீழே விரிச்சு அது மேலே கேம்ப் பண்ண போகிறோம். யோ தாடி சோக்கரே, ஆயுதம் அம்மா மண்டையோட தொலைஞ்சா வந்து கேம்பு புடியா? ஏன் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு. உள்ள கேம்ப் இருக்கா என்னன்னு தெரியல, எலி கடிச்சிருச்சான்னு தெரியல. விரிச்சு பார்த்தா தெரியும். விரிச்சு இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். நம்ம டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உக்கிரமாக இருக்கானுங்க. அங்கே பாருங்க, அருணனே வேமா டென்ட்டை போடுங்க. என் கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நானே மீன் பிடிக்கலான்னு வந்தா என்ன விடவே மாட்டேங்கிறாங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இல்லையா மீன் பிடிக்க போற, மீனை பிடிச்சி இதுல போட போறேன். பார்த்து மக்களே, முழு பைத்தியம் முக்கா பைத்தியம் எல்லாம் என் கூட தான் இருக்கு. நாங்க டென்ட்டை போடுறேன், நான் படுக்கோன்றேன். சீக்கிரம் டென்ட்டை போடுறேன். அடுக்கணுமா? நொட்டான வந்து மீனை புடுறா வெண்ண. சும்மா வேடிக்கை தாங்க பார்க்க வந்தேன். சில இங்க பாரு, 20 அடி. எதுக்கு எங்களை புதைக்கிறக்கா? அபசகுணமா பேசாதடா. விரி எப்படி நான் அதை ஓப்பன் பண்ணா ஓப்பன் பண்ண போடு 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 கொட்டு கொட்டு. இருக்கு இதெல்லாம் எதுக்கு இருக்கு? பாவியா கண்ணு குச்சானே. மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு கேம்ப் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்கோ. இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மணிக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இப்போ டீ வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆள் அருணும் ஆசிக்கு சேர்ந்துட்டு பால் வாங்க போயிட்டானு இந்நேரத்தில். இவனுங்க எப்போ பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு 1:30 மணிக்கு அவனா பால் விற்பானா? அவனுங்களோட கொடுமை தாங்க முடியல. இப்படி தான் போதியா வாழ்க்கை. இங்கே பாருங்க, அடுப்பு இருக்குது, சட்டி இருக்குது, பால் சீனி எதுவுமே இல்லை. இப்போ தான் வாங்க போயிருக்கானுங்க. இவனுக்கு வாங்கிட்டு வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் மீன் பிடிச்சி வறுத்து சாப்பிட்டு கேம்பில் படுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். முடியலை மக்களே. பால் வாங்கிட்டு வந்து டீயெல்லாம் வைக்க மாட்டாங்க, டேரெக்டாக வாயில் ஊற்றிடுவானுங்க.